இருக்குல்ல, ஒருத்தர் மேலே இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா நீதிபதியாக இருந்தாலும் அவரும் வக்கீலை தேடித்தான் அலையணும், வக்கீல் பின்னாடி தான் தெரியணும். நேரம் யாருக்கும் சொந்தம் கிடையாது. நேரத்துக்கு முன்னாடி ராஜாவாக இருந்தாலும் ராஜாவையும் குனிய வைக்கும், பிச்சைக்காரனாக இருக்கவனையும் ஒசத்தி கொண்டு வரும். எந்த இருக்கையில் உட்கார்ந்து அடுத்தவங்களுக்கு தீர்ப்பு சொல்கிறாங்களோ அவங்களே அவங்களோட தீர்ப்புக்காக நிற்க வேண்டிய நேரம் வரும். அதனால் யாருடைய சூழ்நிலையும் பார்த்து கேலி பண்ணி சிரிக்காதீங்க. நேரத்துக்கு முன்னாடி பணம், பதவி, அடையாளம் எதுவும் பேசாது. அந்த இடத்துல காலத்தோட கணக்கு, கர்மாவோட கணக்கு மட்டும்தான் நடக்கும். அதனால் வாழும்பொழுதே தர்மத்தின் வழியாக வாழ்ந்துருங்க. ஏன்னா ஒருத்தனுக்கு கெட்ட நேரம் வரும்போது கர்மா அதனோட வேலையை கச்சிதமாக செஞ்சிடும்.